ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட பின்பகுதி தான் நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நான் நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் சைடும் ஆம்ஹோல் சைடும் சேர்த்தே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரலாக வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஹைட்டில் வந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருப்பேன். அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரமாகவே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம். டிசைனுக்கு வந்து நான் சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாரீ வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலேயே ஷேடிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் இருந்தது. சாரீலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்லைன்லேருந்து ஒரு 1.25 இன்ச் கேப்பில் வந்து இன்னொரு ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஓரலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் கொடுக்கும்போது அடியில் இருக்க பீஸில் பற்றாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கரெக்ட் பண்ண முடியாது. ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் டிசைன் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன்றதுனால ஸோ மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, பிங்க்லேயே வந்து டார்க் அண்ட் லைட் கலர் ஷேடிங். ஸோ எல்லா கலருமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நான் அதில் டார்க் கலரில் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கீழே வந்து லைட் ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸு. நம்ம மேலேயுமே வந்து ஒரு லைட் கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டார்க் கலரில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு எம்போஸ்டாக தெரியும். ஃபுல்லாக நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு சதுரமான பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் நான். நார்மலாக நம்ம எப்பவும் போல் ஒரு முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே மடித்து லாஸ்ட் வரைக்குமே வந்து எல்லா பீஸையுமே நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ப்ளைன் கிளாத்தில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ப்ளைன் கிளாத்தில் பண்ணலை. அடியில் வந்து டிசைன் இருக்க மாதிரியான ஒரு ப்ளவுஸ் பீஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கஸ்டமரோட ஆப்ஷன் தான் இது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ஏதாவது நீங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைனான கிளாத் எடுத்து அதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாலுமே வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். டிசைன் மட்டும் தனியாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த முக்கோண பீஸ் நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ நெக்லைனில் சைடில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சைடில் வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இந்த பீஸ் வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம அந்த முக்கோண பீஸ்க்கு மேலேயே வந்து நான் ரோப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரோப் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ரோப்பை வந்து ஒரு ரிங் ஷேப்பில் வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து இந்த ரோப் வச்சு நான் ஃபுல்லாகவே தையல் போட்டுகிட்டே இருக்கேன். லாஸ்ட் வரைக்குமே வந்து இதே பேட்டர்ன்லேயே ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோப் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பில் வைக்கும் போதுமே வந்து எந்த பொசிஷனில் வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே லாஸ்ட் வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டிசைனர் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்போவுமே ரெடி பண்ணிவிட்டு டிசைன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே இதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு இந்த டிசைன் ரொம்ப தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் ப்ளைன் கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியான சாரியாக இருந்தாலுமே வந்து இந்த டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இதில் நிறையா கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கோல்டன் கலர் கொடுத்துருக்கோம். அண்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து மல்டி கலரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களுமே வந்து பட்டு சாரிக்கு ட்ரை பண்ணிங்கனாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்குமே நான் அந்த ரிங் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் கேப்பில் இருக்க பீஸ் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக சென்டரில் இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டார்க் கலரில் வந்து ஒரு ரோஸ் கலரில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஜாஸ்மின் கிளாத் தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்மளுக்கு டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சில்க் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. டிசைன் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டிசைனுமே வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒரு ஷைனிங்கில் ஒரு நல்ல ஷேடிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம நெக்லைன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்க பீஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். லேஸ் வந்து நல்ல ஒரு டார்க் கலர் ரோஸ் கலர் தான் எடுத்திருக்கேன் நான். ரோஸ் கலர்லேயுமே நம்மளுக்கு கோல்டன் கலர் ஜரி இருக்குது உள்ள. ஸோ டபுள் கலரில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது இது வச்சு நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு லுக் கொடுத்தது இது. அதே மாதிரி லேஸ் ஃபிட் பண்ணும்போதுமே வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து சைடில் இருக்க பார்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்லைன் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நெக்லைன் கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து டார்க் ரோஸில் வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தில் வந்து நல்ல ஒரு 1.5 இன்ச் வந்து அகலத்தில் நல்ல நீளமான பீஸாக எடுத்திருக்கேன். பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஒரு ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ரோப் மட்டும் வெளியே எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இந்த பிசுறு எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு லூப் பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த கிளாத் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லூப் நீங்கள் ரெடி பண்ணும்போது கிளாத்தில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்ல ரிங் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2ஆக மடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெக்லைனில் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பீஸ் வந்து நிறையா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து நெக்லைனில் வைக்கும் போதுமே வந்து ரொம்ப பக்கத்தில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி பேட்டர்ன்லேயே வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அண்ட் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்தது அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த பேட்டர்ன் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைனில் வந்து நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். நெக்லைனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பைப்பிங்க்கு வந்து நான் ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு 2-3 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு ஓரமாக மட்டும் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நெக்லைனில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஒரு பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கோங்க.
நல்ல கிராஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த பெண்டு கீழே வந்து அந்த கட்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா வளைவு, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது நல்லா சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பைப்பிங் மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க, ரொம்ப ஃபைனான பைப்பிங்காக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம நெக்லைனில் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ப்ளவுஸ் கலர்லேயே தான் நான் பைப்பிங் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக என்ன மாதிரி கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. பைப்பிங் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சென்டரில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்குமே வந்து நல்ல டார்க் பிங்க்கில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 3 இன்ச்சில் வந்து நல்லா சதுரமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பீஸ் வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நல்ல முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் நம்ம லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லூப்பில் வந்து நம்ம ரோப் மட்டும் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து ரோப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டக்குன்னு கட் பண்ணிடாமல் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி நான் அதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கீழே சென்டரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஷோல்டர்ஸ் வந்து ரெண்டுமே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டர் பீஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு சென்டரில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ரோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரோப்பை வந்து நல்லா கீழே இழுத்து விட்டுருங்க. கீழே நம்ம இழுக்கும் போது நல்ல ஒரு ரிங் பேட்டர்னில் வரும். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுட்டு சென்டரில் மட்டும் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சென்டர்லேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து ஷோல்டர்ஸ்லேயுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரோப் வந்து நம்மளுக்கு வெளியே கலண்டு வராமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே வச்சு நம்ம தையல் போட போகிறோம். நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. 5 பெட்டல்ஸ் வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பில், அதை மட்டும் லைட்டாக வந்து பின்னாடி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு லீஃப் பேட்டர்னில் வரும். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சு ஓரளவு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்க சென்டரில் நம்ம அப்படியே அந்த ஃப்ளவர் பேட்டர்னை வச்சு ஃபுல்லாக நம்ம தையல் போட போகிறோம். உங்களுக்கு சென்டரில் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கை தையல் போட்டுக்கோங்க. கை ஊசி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். கீழே வந்து 2 சைடுமே டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம பீட் ஒர்க்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சென்டரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் மட்டும் ஒரு 5 பீடு வச்சுருக்க மாதிரி நான் ஒரு சர்க்கிளாக வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே வந்து அந்த ரிங்குமே வந்து சின்னதாக வந்து ஒரு கை தையல் போட்டிருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே வந்து ஒரு பெரிய பீடு வச்சு நான் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ஸ்லீவ் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சென்டரில் மட்டும் நம்ம ப்ளீட்டட் ஒர்க் கொடுத்துருக்கோம்.
அண்ட் கீழேயுமே வந்து நான் ஒரு பீடர் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வந்து நம்மளுக்கு ஸ்லீவுமே ரெடி பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ பாருங்கள், சாரீ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் சாரீ. நம்மளுக்கு ஒரு லைட் கலர் ஷேடிங்கில் தான் கொடுத்துருக்காங்க, டபுள் கலருமே. ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம லைட் கலர்லேயே டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் டார்க்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.